இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க மேடம். மறுபடியும் அந்த ஆனந்தி கையில மாட்டினேன், என்ன புணமாக்கிடுவா மேடம். இத பாரு, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் 6 மாசத்துக்கு வெளியூர் எங்கேயாவது போயிடு. இந்த 6 மாசத்துக்கு நீ என்ன சம்பளம் வாங்குவியோ அதை விட 3 மடங்கு பணம் இதுல இருக்கு. இந்தா, உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கணும். அப்படியே உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா வேற நம்பர்ல இருந்து கருணாகரனுக்கு கால் பண்ணு. எக்காரணத்துக்கு கொண்டும் என்ன நீ கான்டாக்ட் பண்ணவே கூடாது. அதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா அந்த ஜூஸ் கொடுத்ததுக்காக ஆனந்தி ஏன் இவ்வளவு கொலவரியோட தெரியுதா? உன்னால வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, உன்னால எனக்கு எல்லாமே போச்சுன்னு சொன்னா மேடம். மேடம் மேடம் அப்படி என்னதான் மேடம் அந்த ஜூஸ்ல இருந்துச்சு? ஆனந்திக்கு என்ன ஆச்சு? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாம என்ன எப்படி மேடம் தேடி வருவா? உங்களை கொலை வந்தா தெரிஞ்சிருக்கோம். உசுரை கையில பிடிச்சி ஓடி வர மேடம். உண்மை என்னன்னு சொல்லுங்க மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். அது வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளா ஆனந்திக்கு உடம்பு சரியில்லை. என்ன காரணம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா எதிர்ச்சியா அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வீடியோவை பார்த்திருக்கான். நீ ஜூஸ் கொடுத்தத அவ கவனிச்சிருக்கான். நீ அந்த ஜூஸை கொடுத்ததுனாலதான் அவ உடம்புக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைச்சு உன்னை தேடி வந்திருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. நான் புரிய வைக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அது வரைக்கும் நீ தலைமறைவாவே இரு. வெளிய வந்த அப்புறம் உன் உயிர் உன் கையிலேயே இல்ல, ஆனந்தி கையில தான் இருக்கும். புரியுதா? புரியுது மேடம். பெங்களூர்ல என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, நான் அங்க போயிடுறேன். என்ன கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறீங்களா? வா. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட அவசரத்தால அந்த ரகவ தப்ப விட்டுட்டேன். கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னை எப்படி பண்ண அயோக்கியம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு இப்பதே ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சது. அந்த நம்பிக்கை கையை விட்டு போயிருச்சு. ஆனந்தி, ஆனந்தி, டென்ஷன் ஆகாத, நிதானமா இரு. எல்லாமே போயிருச்சு காயத்ரி. இனிமே நான் யார போய் கேட்பேன்? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? கண்டுபிடிச்சிடலாம் ஆனந்தி, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ எதுக்கு ஆனந்தி அழுவுற? அந்த பொறுக்கி தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சுல. வா, இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கலாம் போலீஸ் அவன் எந்த மூலையில இருந்தாலும் 24 மணி நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துவாங்க. ஏய் சௌசௌ, தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. நான் என்ன உளறனேன்? நான் கரெக்டா தானே சொன்னேன். ஏய், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா வீடியோ பார்த்த உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க மாட்டோமா? ரகுவை தேடி எதுக்கு போகணும்? யாருக்குமே ஆனந்தி நிலைமை தெரியக்கூடாதுன்னு தான் நாமளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அன்புகிட்டே இவ சொல்ல வேண்டான்னு சொல்றான், அப்புறம் எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? ஆமா இல்ல, அத மறந்துட்டனே. ஆனந்தி, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே வழிதான். அந்த ரகு வீட்டை நம்ம அடிக்கடி கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவன் வந்து போனானா நாம அவனை புடிச்சிடலாம். எனக்கு என்னமோ அவன் திரும்ப வீட்டுக்கு வருவான்னு எனக்கு தோணல. குடும்பம் கூட இருந்தா கூட பரவாயில்ல, அவன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவன் வைஃப் தான் அவனை விட்டு போயிட்டாங்கன்னு அவனே சொன்னான். நாம அவனை தேடிட்டு இருக்கோன்னு வேற தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் எப்படி வீட்டு பக்கம் வருவான்? சான்ஸே இல்ல. அப்போ அன்னைக்கு சௌந்தர்யா கிட்ட பேசினான்ல அந்த மாடி வீட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு விசாரிப்போம். அவன் மூலமா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல. ஹே, அவன் ரகுவை விட பார்க்க மோசமானவனா தெரியறான்டி. அவனை விசாரிக்கிறது நமக்கு தான் ரிஸ்க். கரெக்ட் தான். நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாவது அவனை தைரியமா விசாரிக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லாம போச்சு. இப்ப எதுக்கு நீங்க ஏதாவது சொல்லி ஆனந்திய பயமுடுத்துறீங்க? ஆனந்தி,
நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த விஷம் வேலை பார்க்குற கம்பெனிக்கு அவன் வந்துதானே ஆகணும். அங்க போய் அவனை பத்தி விசாரிச்சா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அங்க போய் விசாரிக்கும் போது நாமெல்லாம் யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? நீ ஏன் அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனந்தி, சௌந்தர்யா சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தோம். இப்பதான் இதுக்கு பின்னாடி ரகு ஒரு கண்ணு தெரிஞ்சு போச்சுல, அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கை மட்டும் விட்டுறாதடி. நாங்க இருக்கோம் ஆனந்தி, கண்டுபிடிக்காம விடவே மாட்டோம். நீ தைரியமா இரு. டே அன்பு, மணி என்னடாச்சு? 8ஆவதுமா. இப்ப வரைக்கும் ஆனந்தி ஒரு போன் கூட பண்ணலையேடா. என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? அவளுக்கு ஒரு போன் பண்ணு. ஏய், என்ன பண்ற நீ? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராம போனதுக்கு ஆனந்தி தான் கால் பண்ணி காரணம் சொல்லிருக்கணும். நீங்க என்னமோ அவங்களுக்கு கால் பண்ணி நல்லா விசாரிக்க போறீங்க. காலையில இருந்து போன் எடுக்காதவங்க இப்ப மட்டும் போன் எடுத்து இதுதான் காரணம்னு சொல்ல போறாங்களா? உங்க 2 பேருக்கும் என்னைக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆனந்தி வந்து பாக்கலையோ, நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்க உங்களை மதிக்கவே இல்ல, ரொம்ப இறங்கி போகாதீங்கன்னு. ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப அதே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணு எனக்கு தெரியுது, ஆனந்தி பண்றது எதுவுமே சரியில்லை, நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு. கொஞ்சம் கூட உனக்கும் அம்மாவுக்கும் சொரணையே வராதானா? இனிமே ஆனந்திக்கு போன் பண்ணீங்க. ஹே யாழினி, அவ என்ன பிரச்சனையில இருக்கானே தெரியல. படபடன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. பெரிய மனுஷி மாதிரி பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அம்மா, சும்மா இதையே சொல்லி சொல்லி என் வாய் அடைக்காத. நான் கேட்ட ஒரு கேள்விக்காவது உங்ககிட்ட பதில் இருக்கா? பிரச்சனையில இருப்பான்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனந்தி இதுதான் என் பிரச்சனை, இதனாலதான் நான் வர முடியலன்னு ஒரு தடவையாவது தெளிவா சொல்லிருப்பாங்களா? சொல்லுமா. இந்த பூஜைக்கு கூப்பிட கம்பெனிக்கு போனியே, வர அத்தைன்னு சொன்னாங்கன்னு ரொம்ப பெருமையா பேசுனியே. அன்னைக்கு இதுதான் பிரச்சனை, இதனாலதான் உங்களை பார்க்க வர முடியல, போன் பண்ண கூட சூழ்நிலை இல்லாம போனதுக்கு இதுதான் காரணம்னு ஏதாவது ஒரு குப்பை காரணமாவது சொன்னாங்களா?